Hi all, welcome to Art and Cloth. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் செயின் ஸ்டிச் எப்படி பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கி செகண்ட் வந்து எண்ட் நாட் எப்படி பார்க்கலாம். செயின் ஸ்டிச் வந்துட்டு இப்படி போட்டுட்டு கடைசியில் வந்து நான் டெம்பரவரியாக எப்படி நாட் போடலாம் தான் ஃபஸ்ட் கிளாஸில் சொல்லி கொடுத்தேன். இப்போது இந்த எண்டில் எப்படி ஒழுங்காக முடிச்சு போடலாம், இந்த செயின் ஸ்டிச்சு ரிமூவ் ஆகாத மாதிரி எப்படி முடிச்சு போடலான்றது அது எண்ட் நாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த எண்ட் நாட் எப்படி போடலான்னு இன்றைக்கி இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு எப்பவும் போல் ஃபஸ்ட்டு நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட்டில் எண்டில் நாட் போட்டுக்கோங்க. கீழே பொசிஷன் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொன்னிருப்பேன் பார்த்தீங்களா. இப்போ நான் கீழ் பொசிஷன் நான் காட்டலை, ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸ்லேயே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ தெரியாதவங்க புரியாதவங்க ஃபஸ்ட் கிளாஸ் போய் பாருங்கள். இந்த செயின் ஸ்டிச் கிளாஸ் போடுங்க, டே 4ல் இருக்கும். கீழ் பொசிஷன் நான் இப்போ காட்டலை, மேலே மட்டும் எப்படி எண்ட் நாட் போடலான்னு பார்க்கலாம். கீழ் பொசிஷனில் கையை இப்படி வச்சுட்டு த்ரெட் வந்துட்டு இந்த ஊசி வச்சு இப்படி எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன்ல, இதுதான் கீழே வரும். ஓகே, சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டே 5 எண்ட் நாட். தோல் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். இப்போது 90 டிகிரியில் வச்சுட்டோமா, கீழே இருந்து அந்த பொசிஷன் சொன்ன பார்த்தீங்களா, அப்படி வச்சு அந்த த்ரெட்டை வெளியில் எடுத்துருங்க. எடுத்து எண்ட் நாட்டுக்கு ஒரு ஸ்டிச்சை நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டு இப்போ செயின் ஸ்டிச் மாதிரி போடுறோம் இல்லையா, செயின் ஸ்டிச் மாதிரி போட்டு நான் கடைசி எண்ட் நாட்டு மட்டும் சொல்கிறேன். வெளியில் த்ரெட்டு எடுத்துருங்க இந்த அளவுக்கு. ஓகேவா? இந்த அளவுக்கு எடுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ த்ரெட்டு வெளியில் எடுக்க முடியுமோ கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த த்ரெட்டு வெளியில் எடுத்தோமா, மறுபடியும் அந்த த்ரெட்டுக்குள்ளேயே மறுபடியும் நீடலை விட்டு மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி சுற்றி வெளியில் எடுங்க. தெரியுதுங்களா வெளியில் எங்கே வருதுன்ட்டு? இந்த பெருசாக ஒன்று நீடில் எடுத்தோம் பார்த்தீங்களா த்ரெட்டு, அதுக்கு உள்ளே இன்னொரு த்ரெட் எடுங்க. எடுத்துட்டு இந்த கொக்கி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா நீடில், அந்த கொக்கியை வச்சு முன்னாடி போட்டிங்களா த்ரெட்டு பெருசாக இழுத்தீங்கல்ல, அந்த த்ரெட்டை இப்போ எடுத்த த்ரெட்டுக்கு உள்வாட்டமாக பிடிச்சி எடுக்கணும். மறுபடியும் பாருங்கள். இப்போ இதுதான் செயின் ஸ்டிச்சுன்னு வச்சுப்போம். நான் அதையும் சொல்கிறேன் எப்படி போடலான்ட்டு. இப்போ செயின் ஸ்டிச்சோட எண்டுக்கு வரோம். எண்டுக்கு வந்துட்டு இப்போ இந்த செயின் ஸ்டிச் இருக்கா, மறுபடியும் இப்போ ஒரு செயின் ஸ்டிச் போட்டுருங்க. அந்த செயின் ஸ்டிச்சை வெளியில் எடுங்க. எடுத்துட்டு அது உள்ளே தானே இருக்குது, அந்த த்ரெட்டுக்கு உள்ளே தானே இருக்குது நீடல், மறுபடியும் இன்னொரு செயின் ஸ்டிச்சு வெளியில் எடுங்க. எடுத்து அந்த வெளியில் இழுத்தம் பார்த்தீங்களா நூல், அதுக்குள்ளேயே இந்த நூல் வரணும். வந்துட்டு ஃபஸ்ட்டு நூல் எடுத்தோம்ல வெளியில், அந்த நூலை இந்த இப்போ எடுத்த இந்த நூலுக்கு உள்வாட்டமாக பிடிச்சி இழுக்கணும். இப்போ எடுத்துட்டோம்ல, ரெண்டாவது தானே, இது வந்து ஃபஸ்ட்டா. இப்போ இந்த கொக்கி மாதிரி இருக்கிறத வந்துட்டு இதில் மாட்டி இப்போ ரெண்டாவது த்ரெட் இருக்கு பார்த்தீங்களா, பாருங்கள், ரெண்டாவது த்ரெட் இருக்கா, அதுக்குள்ளே பிடிச்சி இழுக்கணும். அந்த 2 கேப்புக்குள்ளே இப்போ நான் கீழே இழுக்கிறது ரெண்டாவது த்ரெட்டு. ஃபஸ்ட்டு த்ரெட்டை வச்சு லாக் பண்ணிட்டோம். அவ்வளோதான் செயின் ஸ்டிச். இப்போது இது என்ன பண்ணாலும் ரிமூவ் பண்ணவே முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி, ஓகே, இப்போது நான் ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி போட்டு உங்களுக்கு எப்படி எண்ட் நாட் போடலாம் அப்படின்னு காட்டுறேன். ஓகேவா? இப்போ நான் ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். ஓகேவா? இப்போது நான் வெளியில் இழுத்துட்டு மறுபடியும் உள்ளே பஞ்ச் பண்ணி ஒரு சுற்றி அந்த இதை இப்போ இழுத்தம் பார்த்தீங்களா, அதுக்கு உள்வாட்டமாக இழுக்கிறேன். இழுத்துட்டு இப்போ ரெண்டாவது இழுத்தனா, இப்போது ஃபஸ்ட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இழுத்தது, அதை இந்த கொக்கியில் விட்டு இப்போ ரெண்டாவதாக ஒன்று மாட்டினோம்ல, அதுக்கு உள்வாட்டமாக பிடிச்சி இழுக்கணும். உள்வாட்டமாக பிடிச்சி எடுக்கும் போது கீழே கையை வச்சு அந்த த்ரெட்டை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், வெளியில் இழுத்துடணும். இழுத்துட்டிங்கன்னா நாட் ஆகிடும். ஓகேவா? இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டு வந்துட்டு வருதுன்னு நீங்கள் இப்போ ஃபீல் பண்ண வேண்டாம். இது போக போக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இது வராது. ஏன்னா நம்ம இது எக்ஸ்ட்ரா த்ரெட்டு வந்துன்னா நூல் ஃபஸ்ட்டு இழுக்கும் போது நம்ம லாங்காக இழுக்கிறோம் பார்த்தீங்களா, எந்தளவுக்கு லாங்காக இழுக்கிறோமோ அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரா த்ரெட்டு இங்கே வந்து நிற்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஷார்ட்டாக நம்ம நூல் எடுக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி இதுவும் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். சரியா? அவ்வளோதான். இதை கட் பண்ணி விட்டுட்டா தெரியாது, உள்வாட்டமாக பிடிச்சி இழுத்து விட்டால் தெரியாது.
அது கட் பண்ணிவிட்டு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் பார்க்குறேன். இங்கே எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்கா, இதை வந்துட்டு நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு கீழே இருக்க நூலை மட்டும் இழுத்து விட்டேன்னா இது அட்ஜஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான். இவ்வளோ தான் எண்ட் நாட்டு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் எடுத்தோடனே எண்ட் நாட்டும் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் செயின் ஸ்டிச், எண்ட் நாட் இது ரெண்டுமே வந்தால் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். இது ரெண்டுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். எதனா டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போது எண்ட் நாட்டு நம்ம ஜரி த்ரெட்டில் போட்டோம். இப்போ எப்படி சில்க் த்ரெட்டில் எண்ட் நாட் போடலான்னு பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் சொல்கிறேன். 2 லேயர் எடுத்துக்கோங்க. 2 லேயராக த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஒரு சைடு நாட் போட்டுக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணி இப்படி இழுத்தா நாட் ஆகிடும். ஓகேவா? நாட் ஆகிடுச்சா? இப்போது கீழ் பொசிஷன் சொல்ல பார்த்தீங்களா, அந்த மாதிரி கீழ் பொசிஷன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நீடில் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இது கீழ் பொசிஷன். இப்போது இதே எண்ட் நாட் நம்ம இதில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேவா? இதே மாதிரி தான் ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி கொண்டு வாங்க. வெளியில் நீடில் நூல் எடுத்துட்டோமா, எடுத்துகிட்டு இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டுப்போம். வெளியில் எடுத்துட்டோமா, இதில் 2 நூல் இருக்கும். ஓகேவா? அதனால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இதுவும் இன்னும் அதை விட ஜரி விட வெளியில் எடுத்துட்டோமா, அதே மெத்தட் தான். மறுபடியும் உள்ளே இன்சர்ட் பண்ணி சுற்றிட்டு இன்னொரு நூலையும் வெளியே எடுத்துப்போம். இப்போது 4 த்ரெட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு வெளியில் எடுத்ததுக்குள்ளே இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல த்ரெட்டு, அதை வந்துட்டு இந்த செகண்ட் த்ரெட்டுக்கு உள்ளே விட்டு லாக் பண்ணிடணும். ஓகேவா? இந்த 2 நூலையும் ஒன்றா சேர்த்து செகண்ட் த்ரெட்டு உள்ளே விட்டு லாக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அவ்வளோதான் சில்க் த்ரெட்டில் எண்ட் நாட். ஓகேவா? இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நூல் வெளியில் எவ்வளோ இழுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு லூஸ் கொடுக்கும். இதை சும்மா அப்படி கட் பண்ணி விட்டாலே போதும். அதனால் வந்துட்டு நூல் பிரியாது. கட் பண்ணி விட்டுட்டாலே இது அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ இது ஒரு செயின் ஸ்டிச்சில் மெத்தடில் எப்படி போட்டுட்டு எண்ட் நாட் போடலான்னு பார்க்கலாமா? நம்மளை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கா? 90 டிகிரி வச்சிட்டோமா, கீழே நான் சொன்ன பொசிஷனில் த்ரெட்டை வச்சு வெளியில் எடுத்துருங்க. 2 த்ரெட்டாக தான் எடுக்கணும். வெளியில் எடுத்து செயின் ஸ்டிச் மாதிரி போட்டு வாங்க ஃபஸ்ட்டு. போட்டுட்டு வந்துட்டு இப்போ எண்ட் நாட் எப்படி பார்க்கலாம். இழுத்துட்டோமா வெளியில் த்ரெட்டை, 2 த்ரெட்டாக தான் இருக்கும். இழுத்துட்டு மறுபடியும் உள்ளே விட்டு செயின் ஸ்டிச் மாதிரி இன்னொரு சுற்றி வெளியில் அந்த த்ரெட்டை ஃபஸ்ட்டு இழுத்த த்ரெட்டுக்கு உள்ள வாட்டமாக இழுக்கணும். ஓகேவா? உள் வாட்டமாக இப்படி இழுக்கணும். இழுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும், இப்போ இழுத்தோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டு உள்ள நீடில் விட்டு கொக்கி மாதிரி இருக்க இடத்த ஃபஸ்ட்டு போட்ட த்ரெட்டை இப்படி கிளாத் கூட அட்டாச் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இழுத்தோம் பார்த்தீங்களா, அந்த நூலை இப்படி துணி கூட அட்டாச் பண்ணிடுங்க. கிளாத் கூட அட்டாச் பண்ணிவிட்டு இந்த கீழ் வாட்டமாக கையை பிடிச்சி இழுத்தாலே அந்த த்ரெட் இழுக்கும் போதே அந்த நாட் ஆகிடும். ஓகேவா? அவ்வளோதான். இதை எண்ட் நாட்.